வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை பத்தி பார்க்கலாமா? நீங்க சின்ன வயசுல படிச்ச ஏபிசிடி உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தருமா? என்ன சொல்றீங்க? நிச்சயமா தரும். ஆனா அது ஷேர் மார்க்கெட்ல தாங்க. நிறைய பேரு ஒரு தப்பு பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்லா மேல இருக்கும்போது போய் வாங்குவாங்க. அப்புறம் எல்லாம் சிஞ்சு கீழே போகும்போது பயந்து போய் வித்துடுவாங்க. இதனால நஷ்டம் தான் மிஞ்சும். ஏன் இப்படி நடக்குது? நிறைய ட்ரேடர்ஸ் ஏன் அந்த தப்ப திரும்ப திரும்ப பண்றாங்க? காரணம் சிம்பிள். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்போ மாறப்போகுதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது ரெண்டு எழுத்துல ஒளிஞ்சிருக்கு. அதுதான் எம் மற்றும் டபிள்யூ. முதல்ல எம் பேட்டர்ன். இத டபுள் டாப்னு சொல்லுவாங்க. விலை கீழே போக போகுதுன்னு சொல்ற ஒரு சிக்னல் இது. ஷார்ட்ல ஒரு எம் தெரிஞ்சா விலை ஒரு மலை உச்சிலேருந்து டொமுக்குன்னு கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். பாருங்க, எம் எப்படி உருவாகுதுன்னு. ஒரு உச்சி, ஒரு சரிவு, அப்புறம் இன்னொரு உச்சி. நடுவுல இருக்கிற கோடு தான் நெக்லைன். சோ எம் பேட்டர்ன் பார்த்தா என்ன பண்ணணும்? உடனே வித்துடணும். இது ஒரு செல் சிக்னல். அடுத்து டபிள்யூ பேட்டர்ன். இதுக்கு பேரு டபுள் பாட்டம். வெலை மேல போக போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் சிக்னல். ஷார்ட்ல டபிள்யூ பார்த்துட்டீங்களா? ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான். விலை இனி ராக்கெட் வேகத்துல பறக்கும். டபிள்யூ எப்படி உருவாகுது? ஒரு சரிவு, ஒரு ஏற்றம், அப்புறம் மறுபடியும் ஒரு சரிவு. அந்த நடு உச்சி தான் நெக்லைன். அப்போ டபிள்யூ பேட்டர்ன் ஒரு தெளிவான பை சிக்னல். யோசிக்காம வாங்க வேண்டிய நேரம் இது. ஆனா ஒரு நிமிஷம், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான். அந்த கோல்டன் ரூல் என்னன்னா, நெக்லைன் பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். எம் பேட்டர்னா இருந்தாலும் சரி, டபிள்யூ பேட்டர்னா இருந்தாலும் சரி, அந்த நெக்லைன் உடஞ்சா மட்டும்தான் என்ட்ரி. சுருக்கமா சொல்லணும்னா, எம்னா வீழ்ச்சி, நெக்லைன் பிரேக் ஆனா செல். டபிள்யூனா ஏற்றம், நெக்லைன் பிரேக் ஆனா பை. சரி, MW பேட்டர்ன் என்ட்ரிக்கு ஓகே. ஆனா லாபத்துக்கான டார்கெட்டை எப்படி முடிவு பண்றது? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா?